ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரே கூட்டத்தை, ஒரே குட்டிகளாக இருக்குது. ஏன்பாவா என்ன பால்வாடி ஸ்கூல் எதுவும் நடத்துகிறீங்களா? அதில் ஒரு குட்டி புது குட்டி வந்திருக்கு. ஓய் ஹாய், வெக்கத்தை பாருங்கள். அதுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு வீட்டுக்கு, பக்கத்து வீட்டு குட்டி. அது வெக்கத்தை பாருங்கள். பாருங்கள் தானியா ஹாய் சொல்லு, கீர்த்தனி ஹாய் சொல்லு, நீ தம்பி ஹாய் சொல்லு, ஹாலினி ஹாய் சொல்லு. யாழினி நம்ம வீட்டிலே தான் குடியிருக்கா, அது நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி ஆகிப்போச்சு. இந்த பாப்பா தான் இன்றைக்கி வந்திருக்கு. கீழே விளையாடுவாங்க, வீட்டுக்கு வரமாட்டாங்க. இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. அது எங்கே போனாலும் நம்மளை கூட்ட சேர்ந்துருவாங்க. நின் பேர் ஆத்தப்பா? நின் பேர் ஆத்தா? பிரணேஷா? சூப்பர். இங்கே பாருங்கள், தள்ளுங்க. இங்கே பாருங்கள், சாமிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுங்க சூப்பராக. இங்கே பாருங்கள், பூரா க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு. குங்குமம் அங்கே தான் இருக்கும். குங்குமம் எடுத்தேலம்மா எங்கேம்மா? பொரி சாமிக்கு வந்து பிரசாதம் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தள்ளுமா காமிக்கிறேன். பொரி, இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸு, அதுக்கடுத்து பயிர் பண்ணி சுண்டல் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒயிட் கலர் சுண்டல். இன்றைக்கி இது தாங்க சாமிக்கு வந்து பிரசாதம். என் வீட்டுக்கார் வந்து இப்போ பூஜை போடுவார். பூஜை நல்லா பலமாக போடுங்க பாபா, இந்த வருஷமாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு. வருஷம் அப்படி தான் நினச்சி போடுறோம். என்ன பண்ணுறீங்க இங்கே? ஏய் ஏய் வா, வாங்க சாமி கும்பிட. இங்கே இந்த குட்டி பாப்பா பாரு எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. என்னது தேடுறீங்க? குங்குமம் இல்லையா? இருக்குமே, சாமி ரூமில் தான் இருக்கும் பாருங்க. ஏய் சேட்டை பண்ணாதீங்க. ஏய் சாமி கும்பிடும்போது சேட்டை பண்ணக்கூடாது. என் பொண்ணு வந்து இப்போ தீபம் பொருத்த போடுதுங்க. அதில் எதுக்கு அவ்வளோ சிரிப்பு? வா வா, பொறுத்து பயப்படும், அப்படியே நடுங்குவா பொறுத்துறதுக்கு. தலை பின்னாடி போடு, முன்னாடி போட்டுக்கிட்டு. இப்போ 2 பேர் சாமி கும்பிட வர்றீங்களா இல்லையா? 2 பேர் மரியாதையாக வர்றீங்களா இல்லையா? ஏய் இப்போ வர்றீங்களா இல்லையா? சாமி கும்பிடும் போது விளையாட்டாயிருச்சு உங்களுக்கு. நோயை சேட்டை பண்ணுது. அந்த பாப்பா கூட எவ்வளோ அமைதியாக நின்றுருக்கு தெரியுமா? அது கூட அமைதியாக இருக்கு. நீங்கள் பண்ணுற சேட்டை தான் பயங்கரமாக இருக்குது. சேட்டையை குறைச்சாதே பருப்பு வரும். விளையாட்டு ஓவராக ஆயிடுச்சு. அந்த குட்டி எப்படி நின்றுருக்கு பாரு, குட்டி பாப்பா. நாங்கள் பூஜையை போடுங்க, ஆயுத பூஜையை போடுங்க. வருஷமெல்லாம் ஆயுத பூஜை போட வேண்டியது. என் வீட்டுக்கார் நல்லா பூஜை போடுவார். பூஜை போடுறதெல்லாம் பயங்கரமான ஆள். தீவம் சின்னதாக எரியுது. பீரா ரொம்ப தள்ளி வந்துருச்சு. அதே சாமி ரூமுக்கு இடம் பத்தலை. கீர்த்தனி தள்ளு, தேங்காய் உடைக்கிறது. எந்த வடைச்சிட்டிங்க பாருங்க, வடைச்சிட்டி தண்ணி கீழே சிந்தோம். மெல்ல பீரா ரொம்ப ஒட்டி வந்துருச்சு. அதனால் சாமி ரூம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இங்கே சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு வேறு போய் கொழு பார்த்துட்டு வரணுங்க. இன்னும் நான் போய் கொழுவே பார்க்கல. அதனால் போய் கொழு வேறு பார்த்துட்டு வரணும் சாமியை கும்பிட்டுட்டு. எல்லாரும் சாமி கும்பிடணும் சரியா? நீ சாமி கும்பிட்டியாடா? பெரியப்பா சாமி கும்பிட்றாரு பாரு. நல்லா படிப்பு வரணும்னு கும்பிட்டுக்கோங்க எல்லாரும். பெரியப்பா கும்பிடும்போது நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு. நான் இப்போ சாமி கும்பிட போகிறேன். கோயிலில் பயங்கரமாக பாட்டு எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்க, படிப்பு நல்லா வரணும்னு. சுத்து
ஐயோ தானியா சொல்லி தருது சுத்து சுத்துன்னு. நீ வரலையா சாமி கும்பிட? வெக்கம் வந்துருச்சு குட்டி பக்காவுக்கு. வாடா நீரும் கூப்பிட்றா, வாடா வாடா. நல்லா படிப்பு வரணும்னு கும்பிடு தானியா. யுகனு யாழினி நல்லா படிக்கணும்னு சொல்லி கும்பிடுங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சுங்க. வாங்க பொரி பயிர் இங்கே பயிரை காணோம். பயிருங்க எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சூப்பராக பயிரும் பொரியும்.